சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் நிவேதிதா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் வேக்சின், ப்ரிவென்டிவ் அப்படின்னு நிறைய விஷயங்களில் தொடர்பில் இருக்கீங்க. வேக்சின் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுதோ ஆனால் அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய பேர்ட்டு ரீச் பண்ணலை. இப்போ மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், நம்ம குடும்ப மருத்துவர்கள் யாரை கேட்டாலும் இல்லைங்க அது போட்டுருங்க, இன்றைக்கி இருக்கிறதுல இந்த இன்ஃபெக்ஷன், சளி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வேக்சின் அப்படிங்கிறது ஒரு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வேக்சின், அல்லது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வேக்சின், நுரையீரலில் தொற்று வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வேக்சினோட வகைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதனுடைய பயன்பாட்டில் அதிகமாக இல்லைங்க இது நீங்கள் போட்டே ஆகணும், இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, எப்படி இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்களில் வரும்பொழுது கேன்சர் தொடர்பானது, ஆங்காலஜி வராமல் இருக்கிறது, சர்விக்கல் பிரச்சனைகள் உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முன்னிலை வைக்குது. ஆனால் பெரும்பாலும் அந்த விஷயங்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லோரும் கரெக்டாக அந்த ஊசியை போடுறாங்க அல்லது வேக்சினை போடுறாங்க அப்படிங்கிறத வச்சோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு தான் என்னுடைய நாலேஜுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு மருத்துவராக நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். முதல்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரி வேக்சினில் கவனமாக இருக்காங்க? நோய்களை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்படி இருக்கும்போது ஒரு நோயை தடுக்கிறதுக்கு நமக்கு வேக்சின் இருக்குது, நம்மளால் அதை வாங்க முடியும், தட் இஸ் அஃபோர்டபுளாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் சொன்னீங்க இப்போ சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேக்சின், அது இந்த சீசனில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளூ வேக்சின் அப்படின்றது போடுறோம். இந்த ஃப்ளூ வேக்சினுங்கிறது ஒரு வைரஸ்க்கு எதிரான ஒரு வேக்சின் தான். ஆனால் அந்த ஃப்ளூ வேக்சின்லாம் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூ வைரஸ் வருஷத்துக்கு வருஷம் இன்றைக்கி போடுற வேக்சின் அடுத்த வருஷம் வர ஃப்ளூக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஃப்ளூ வேக்சின் எல்லாம் வருஷம் போட சொல்கிறோம். அதே மாதிரி புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வேக்சின் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது சர்வைக்கல் கேன்சருக்கு எதிரான வேக்சின் நமக்கு இன்றைக்கி இருக்குது. சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது மகளிரை பாதிக்கிற கேன்சரில் பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்ததாக வர்றது சர்வைக்கல் கேன்சர். ஏன் இந்த சர்வைக்கல் கேன்சரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்றத நம்ம கடைபிடிக்கிறோம். எதுக்காக இந்த சர்வைக்கல் கேன்சரை பற்றி இப்போ WHO சர்வைக்கல் கேன்சர் எலிமினேஷன் இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த கேன்சருக்கு எதிராகவும் WHO இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்ததில்லை. அதற்கான காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கேன்சர். அது கர்ப்பப்பை வாயின்றது, கர்ப்பப்பையில் கர்ப்பப்பைக்கு பாடின்னு ஒன்று சொல்லுவோம், சர்விக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது கருப்பை வாய். அந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு பேர் தான் சர்வைக்கல் கேன்சர். ஸோ இந்த வேறுபாடை நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வராங்க, அவங்கள ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது நாங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு கேட்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க மேம், எங்களோட பாட்டிக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் இருந்துச்சு. ஸோ கர்ப்பப்பையில் கேன்சர்லேயே 2 இருக்குது. கர்ப்பப்பை பாடியில் அஃபெக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் எண்டோமெட்ரியல் கேன்சர்னு பேர். கருப்பை வாய் அஃபெக்ட் பண்ணுறது சர்வைக்கல் கேன்சர்னு பேர். இந்த வேறுபாடு எதுக்காக நமக்கு தெரியணும் அப்படின்னா, சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் வரதுக்கு காரணம் ஒரு வைரஸ். அது HPV வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். வேற எண்டோமெட்ரியல் கேன்சருக்கு அது காரணம் கிடையாது, அது ஹார்மோனலி ரிலேட்டட் கேன்சர். ஸோ அந்த எண்டோமெட்ரியல் கேன்சர் தான் இப்போ அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரத்துக்கோ ஃபேமிலியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வேற சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது, அதாவது கருப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனால் வரதுனால அம்மாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த வேறுபாடு நிறைய பேருக்கு புரியலை. ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சர் தான் HPV வைரஸ்னால் வருது. அதாவது 99% சர்வைக்கல் கேன்சருக்கு காரணம் இந்த HPV வைரஸ். ஸோ 2006 முதலாக HPV வேக்சின் புழக்கத்தில் வந்தது. அதை தாண்டி இப்போ நம்ம நாட்டிலையும் அது இருக்குது. ஸோ இந்த வைரஸ் தான் இதுக்கு கேன்சருக்கு காரணம். ஸோ இந்த வைரஸ்க்கு எதிர்க்கான தடுப்பூசி இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுக்கிட்டோன்னா சிம்பிள் மேக்ஸ் 99% நம்மளால் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க முடியும். ஸோ அதற்கு முக்கியமான காரணம் அதை பற்றின விழிப்புணர்வு வேணும். 2வது முக்கியமான காரணம், அந்த வேக்சினை அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவில் அதை குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அது 2ம் இருந்துச்சுன்னா அடுத்த சில தலைமுறைகளில் நம்மளால் இந்த சர்வைக்கல் கேன்சரை
ஒழிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு குறைந்த விலையில் கொடுக்குறாங்களே இல்லைங்கிறது நீங்கள் தானே சொல்லணும் ஒரு டாக்டர். குழந்தை இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா வெளிநாட்டில் இருந்து தான் அதை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2 வேக்சின் இருந்துச்சு. செர்வாரிக்ஸ்னு ஒரு வேக்சின் இருந்துச்சு, காடாசில்னு ஒரு வேக்சின் இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலேயே அந்த வேக்சினை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது புழக்கத்துலேயும் வந்துருச்சு. ஸோ அது வந்துருச்சுன்னா நம்ம அரசம் வந்து அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி பண்ணுறதுனால அது இன்னும் வசதியாக இருக்கும் நமக்கு. நான் ஏன் திருப்பி இந்த சர்வைக்கல் கேன்சரை பற்றி சொல்கிறேன்னா, உலகத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 6 லட்சம் பேருக்கு சர்வைக்கல் கேன்சர் வருதுன்னா அதில் 1.25 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஓகே. ஸோ 25% வேர்ல்டோட டிசீஸ் பர்டன் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதில் ஒரு வருஷம் 75,000 பெண்கள் இந்த கேன்சருக்கு பலியாகிறாங்க. ஸோ ஏஷியாலே இந்தியா தான் அதுக்கு கேபிட்டல்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது தான் சைனா வருது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி மிக தேவையான ஒன்று வந்து ஹெச்பிவி வேக்சின் நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக அஃபோர்டபுளாக இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கு வேணும். அதற்குரிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் தொடர்பு இருக்கா? அதாவது அது வந்தால் இது வரும், அல்லது இது வந்தால் அது வரும் அப்படின்னு ஒரு தொடர்பு இருக்கா? இல்லை ரெண்டுக்கும் தொடர்பே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம்? அப்படி கிடையாது, காரணம் தான் வேறு. ஓகே. கருப்பை வாய் புற்றுநோய்க்கு ஹெச்பிவி வைரஸ் 99% காரணம். வேறஸ் கருப்பை தட் இஸ் எண்டோமெட்ரியல் கேன்சருக்கும் வைரஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் ரெண்டுமே ஒரே உறுப்பில் தான் இருக்குது. ஸோ கருப்பையில் ஆரம்பிக்குது, அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர் ஆரம்பித்தா அது கர்ப்பப்பைக்கு பரவலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற கேன்சர் மேலே பரவலாம். அப்படி தானே தவிர ரெண்டுத்துக்கும் தொடர்பு வந்து இல்லைன்னா டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆக ஆக மேலே இருக்கிறது கீழே பரவலாம், கீழே இருக்கிறது மேலே பரவலாம். பட் காரணங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நம்ம எதை ரெண்டையுமே ஒரு அளவுக்கு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஆனால் 99% ப்ரிவெண்ட் பண்ண முடியுதுங்கிறது வந்து கருப்பை வாய் புற்றுநோய் தான். அது ஒரு சிம்பிள் தடுப்பூசினால். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜ் ஆனவங்க எல்லாருமே இதை போட்டுக்கிறது அப்படிங்கிறது சரியா, அல்லது ஒரு ரெகுலர் டெஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு அதை வச்சு இதை நீங்கள் போடணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எல்லாருமே போடணுமா? எந்த ஏஜ்லேருந்து இதை போட ஆரம்பிக்கலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் வந்து இதுதான். முக்கியமாக யாருக்கு போடணும், எந்த வயசில் போடணும், எத்தனை டோஸ் போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இருக்கிற ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஹெச்பிவி வேக்சினை கொடுக்கறதுக்கு ஐடியல் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து 9லேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள சிறுமிகளுக்கு. அதாவது ஏன் இந்த வயசை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து யங்கர் மீனிங் இளமையாக இருக்கும்போது தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்ல பீக்கில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு தடுப்பூசியை கொடுத்தீங்கன்னா அதற்கு எதிர்த்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்கள் உடம்புல மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதே வேக்சினை ஒரு 9 வயசு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு 30 வயசு பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ 2 பேருக்குமே அது வேலை செய்யும். யாருக்கு பெஸ்ட்டாக வேலை செய்யும்னா அந்த 9லேருந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் தான் வந்து அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற திறமை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகம். ஸோ அந்த ஏஜ் குரூப் தான் ஐடியல் ஏஜ் குரூப். தட் இஸ் 9லேருந்து 15 வயசுக்கு உள்ளே இருக்கிற சிறுமிகள் தான் ப்ரைமரி டார்கெட். அவங்கள வந்து இப்போ வந்து WHO ஒரு கோல் என்னன்னாக்க 2030க்குள்ள உலகத்தில் 90% 9லேருந்து 15 வயசுக்குள்ள சிறுமிகளுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். இதுதான் ரீசன். ரெண்டாவது, இந்த ஹெச்பிவி வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த கிருமி நம்ம உடம்பை தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு தடுப்பூசி போடுறது 2வது காரணம். அந்த 2 காரணங்களுக்காக தான் 9லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற சிறுமிகள் தான் ப்ரைமரி டார்கெட். ஸோ அதை தாண்டிட்டோம். ஸோ 9லேருந்து 15 வயசுக்கு மேலேனா அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த கேள்வி வரும். ஸோ அடுத்தது என்னன்னாக்கா நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் அப்படின்னா பிஃபோர் தே பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ். அதாவது திருமணத்துக்கு முன்னாடியோ ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியோ கொடுக்கறது செகண்ட் பெஸ்ட் டைம். ஸோ அதாவது 25 வயசு வரைக்கும். அதையும் தாண்டி கொடுத்தா தப்பா அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். சப்போஸ் இன்றைக்கி ஒரு 30 வயசு பெண்மணி என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் நான் போட்டுக்கலாமா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு கேட்டுக்கிறாங்கன்னா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. 45 வயசு வரைக்கும் இந்த வேக்சின் எஃபிகசியாக இருக்குன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் 9 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும்
பெண்மணிகள் அனைவருக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி டார்கெட் வந்து 9லேருந்து 15 வயசு. அதுக்கு அடுத்த பெஸ்ட் டைம் வந்து பிஃபோர் தே பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ், ஆர் அதர் வேர்ட்ஸில் சொல்லணுன்னா பிஃபோர் தே கெட் எக்ஸ்போஸ் டு த HPV வைரஸ். அதையும் தாண்டி 45 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதவிலக்குக்கு முன்பு மாதவிலக்குக்கு பின்பு 2 மாற்றங்கள் அவங்க உடலில் இருக்கும். ஸோ இந்த நோயை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நிறையா நம்ம அந்த கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள் மாதவிலக்கு முன்பும் இருக்கும், மாதவிலக்கு நின்று போனதற்கு பின்னாலேயும் வரும். மாதவிலக்கு நின்று போனவர்கள் பின்னால் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் நம்ம இந்த ஊசி அவங்களுக்கு போட வேண்டியது இல்லை, அல்லது மிக குறைச்சல் அது, அல்லது இந்த ஊசி அந்த வயசில் இந்த வேக்சின் பயன்படாது அப்படிங்கிறதுனால நம்ம 40 வயசுக்கு மேலே அதை நிறுத்தியிருக்கோமா? என்ன காரணம்? ஏன் 45 வயசு வரைக்கும் நம்ம போடலான்னு சொல்லியிருக்கேன். அது இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். என்னென்னாக்கா 9லேருந்து 15 வயசுக்குள்ளே போடும்போது 2 டோஸ் போட்டால் போதும். அதாவது 6 மாத வித்தியாசத்தில் 2 டோஸ் போட்டால் போதும். 15 வயசுக்கு மேலே போடும்போது 3 டோஸ் தேவைப்படும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்துட்டு 2வது டோஸ் 2 மாதம் கழித்து கொடுக்கணும், 3வது டோஸ் 6 மாதம் கழித்து கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோட டோசிங் ஸ்கெட்யூல். இதை தாண்டி 45 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். 45 வயசு வரைக்கும் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னாக்க, எதுக்காக அதை சொல்கிறோன்னாக்க, 45 வயசுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்றது கிடையாது, ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எல்லா இன்டர்வென்ஷன் அப்படின்ற மெடிக்கல் இன்டர்வென்ஷன், இப்போ தடுப்பூசியோ டெஸ்ட்டோ எது போடுறதா இருந்தாலும் அதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றத பார்ப்போம். அதாவது இது கொடுத்தா இத்தனை பேருக்கு நம்மளால் கட்டாயம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். நான் சொன்ன ரீசன் தான், சின்ன வயசில் அந்த தடுப்பூசியை கொடுக்கும்போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய டெவலப் ஆகும். வேற 45 வயசு ஆக போகும்போது அதோட எஃபிகசி வந்து கம்மியாகும். அதே சமயத்தில் அது போட்டால் தப்பு கிடையாது, அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது, அவ்வளோதான். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இது வரைக்கும் தடுப்பூசி போடலைனாலுமே பாப்ஸ்மியர், அதாவது செகண்டரி ப்ரிவென்ஷன், அந்த டெஸ்டெல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக 45 வயசுக்கு மேலே சர்வைக்கல் கேன்சர் வராதுன்றது கிடையாது. ஸோ தடுப்பூசியோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும், மற்ற டெஸ்டெல்லாம் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி கேரில் உள்ள ஒரு மருத்துவர். அப்போ 45 வயசு 50 வயசுன்னு போகும்பொழுது ஒரு ஊசியை போடுறதுனால, ஒரு தடுப்பூசியை போடும் பொழுது அதனுடைய பலன் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்துறீங்க. சரி, அப்போ அந்த பலன் இல்லைன்னா அந்த ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி சைட்டில் ப்ரோன் ஃபார் டிசீஸ்னு சொல்லக்கூடிய வயதானவர்கள், எளிதில் நோய் தொற்று, இந்த மாதிரி கேன்சர் வரக்கூடியவங்களுக்கான வழிமுறை என்ன? அது வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. அப்போ நீங்கள் தடுப்பூசி கொடுத்தாலும் உடம்பு அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த செகண்டரி ப்ரிவென்ஷன்னு சொல்லுவோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இம்யூனோசப்ரசன் மாத்திரை எடுத்துருவாங்க, அப்புறம் HIV இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ஆர் ரொம்ப நாள் வந்து இந்த ஸ்டீராய்டெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க வேறு பல காரணங்களுக்காக, அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் 3 டோஸ் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு கொஞ்சமாவது பெனிஃபிட் கிடைக்கும். அதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செகண்டரி ப்ரிவென்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு, HPV DNA டெஸ்ட் அப்படின்னு 2 இருக்குது. அது எதுக்காகன்னா ஏர்லி டிடெக்ஷன். ஸோ ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சா அதோட சர்வைவல் ரேட்டு எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக அமையும். ஸோ அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சொன்னோன்னா, இவங்களுக்காக எவ்ரி இயர் வருஷம் ஒரு முறை அதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த நோய் அறிகுறி ஏர்லியாக தெரிஞ்ச உடனே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு அது வகை செய்யும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 விஷயங்களை சொல்கிறீங்க. ஒன்று வேக்சின், 2வது பாப்ஸ்மியர் சொல்கிறீங்க. ஸோ அந்த வேக்சினை நான் போட்டுட்டேன் கரெக்டாக இந்த வயசுக்குள்ளே அப்படிங்கிறவங்க பாப்ஸ்மியர் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய நெசசரியே இல்லையா? இல்லை, நீங்கள் வேக்சின் போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு வகையான ப்ரிகாஷனரி மெஷர், அதையும் தாண்டி டபுள் ஷோர் அல்லது என்ஷோர் பண்ணுறதுக்காக நீங்கள் பாப்ஸ்மியர் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறது சரியா? எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒரு தடவை நம்ம வேக்சின் போட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. அது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே அறிஞ்சது வந்து இப்போ ரீசெண்டாக கோவிட் வேக்சின் போட்டோம். கோவிட் வேக்சின் வரதுக்கே ஒரு 2 ஆண்டு ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வேக்சின் போட்டோம். கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஆனால் அது மைல்டாக வந்துச்சு. அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால் வேக்சின் போட்டால் பாப்ஸ்மியர் பண்ண தேவையில்லைன்றது கிடையாது. பட் வேக்சின் கொடுக்குற ஏஜ் குரூப், ஐடியல் ஏஜ் குரூப் 9 to 15 இயர்ஸு. அதற்கு அப்புறமா வந்து
பாப்ஸ்மியர் டெஸ்ட்டுங்கிறது 30 வயதுலேருந்து 65 வயசு வரைக்கும் எவ்ரி 3 to 5 இயர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கு என்ன காரணம்னா, ஹெச்பிவி வைரஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 100-200 டைப் இருக்குது. ஆனால் அதில் கேன்சர் காசிங் வைரஸ் டைப்ஸுங்கிறது 4, இப்போ 9 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு இருந்த வேக்சின் வந்து குவாட்ரிவேலண்ட் வேக்சின்னு சொல்லுவோம். அதாவது 4 கேன்சர் டைப்புக்கு எதிரான வேக்சின் அது. இப்போ ரீசண்டாக வந்திருக்கிறது 9 கேன்சர் வகைகளுக்கு எதிரான வேக்சின். இதை தவிர மிச்சம் இருக்கிற வைரஸ்லாம் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 200 டைப் இருக்குது. நம்ம இந்த தடுப்பூசி எதிர்க்கக்கூடியது வந்து 4 இல்லது 9 டைப் தான். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ஹை ரிஸ்க் டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு எதிராக நம்ம வேக்சின் வச்சுருக்கோம். ஸோ இதை தாண்டி மற்ற வைரஸ்னால் ஏதாவது பாதிப்பு வரலாமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஹெச்பிவி வேக்சின் போட்டாலும் பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு கட்டாயம் பண்ணிக்கணும். நோ வேக்சின் இஸ் 100% ப்ரிவென்டிவ். எதுவாக இருந்தாலும் சரி, ஹெச்பிவின்னு கிடையாது, எந்த வேக்சினுமே 100% ப்ரிவென்டிவ் கிடையாது. பட் வேக்சின் போட்டு நமக்கு அது உடம்புல தடுப்பு இருக்கும்போது, இம்யூனிட்டி இருக்கும்போது, அதை தாண்டி நமக்கு நோய் வந்தாலும் அது ரொம்ப மைல்டாக இருக்கும். அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட சர்வைவல் ரேட் வந்து பெட்டராக இருக்கும். வேக்சின் போட்டு ஒருத்தருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை சதவீதம் எடுத்துக்கலாம்? சாத்தியக்கூறுன்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் நம்ம எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. யூஸ்வலாக வேக்சின் போட்டு கரெக்டான ஏஜ் குரூப்பில், சப்போஸ் 9லேருந்து 15 வயசுக்குள்ளே வேக்சின் போட்டும், ஏன்னா நம்ம வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி எதையாவது செக் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டுலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இப்போ 9லேருந்து 15 வயசு வரைக்கும் ஒரு சிறுமிக்கு நம்ம வேக்சின் போட்டிருந்தோன்னா லேட்டர் ஆன் அவங்களுக்கு அதுக்கான கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் வேறு ஒரு வைரஸ் டைப்னால் வந்திருக்கலாம், ரொம்ப மைல்டாக வந்திருக்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம எந்த ஸ்டேஜில் அந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறோன்றதும் இருக்குது. சப்போஸ் எனி கேன்சருக்கு 4 ஸ்டேஜ் சொல்லுவோம் ஜென்ரலாகவே. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. 1ங்கிறது ரொம்ப மைல்டு, 4ங்கிறது அட்வான்ஸ் டிசீஸ். இப்போ ஸ்டேஜ் 1லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம யூஸ்வலாக கேன்சரை பற்றி பேசும்போது 5 இயர் சர்வைவல் ரேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிச்சோன்னா 75% 5 இயர் சர்வைவல் ரேட். அதே ஸ்டேஜ் 4ல் கண்டுபிடிச்சோன்னா 7%. ஸோ எந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து நமக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம். ஏர்லி ஸ்டேஜில் பண்ணால் அறுவை சிகிச்சை சாத்தியம். அதையும் தாண்டிருச்சுன்னா ரேடியேஷன் தெரப்பி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஏர்லி டிடெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா சர்வைவல் ரேட் இஸ் வெரி குட். இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கர்ப்பப்பை அகற்றுதல்ங்கிறது ஒரு முடிவான விஷயமா இருக்கலாம். பட் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துருச்சு அப்படிங்கிறக்காக கர்ப்பப்பை அகற்றுவாங்களா, இல்லை அதை மட்டும் குணப்படுத்த பார்ப்பாங்க வாய்ப்பகுதி, அப்படித்தானே எடுத்துக்கணும் நம்ம? அதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கா? கட்டாயம் இருக்குது. நான் சொல்கிற பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட்டு. ஸோ சர்வைக்கல் கேன்சரை பற்றின இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நார்மல் செல் வந்து கேன்சர் செல்லாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருஷம் கூட ஆகலாம். இது வந்து இந்த கேன்சருக்கே பிரத்யேகமாக உள்ள ஒரு ஃபீச்சர். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா இது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் த டிசீஸை வந்து நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது சர்வைக்கல் கேன்சருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு செல்லு வந்து கேன்சர், நார்மல் செல் கேன்சர் செல்லாக மாறுறதுக்கு 10 வருஷம் ஆகலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு பேர் ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்னு பேர். அதாவது CAN 1, 2, 3ன்னு சொல்லுவோம். நார்மல், CAN 1, 2, 3, அதுக்கப்புறம் தான் கேன்சர் வரும். இந்த பாப்ஸ்மியர் பண்ணுறதோட மெயின் கோல் என்னென்னா, நார்மலாக இருக்கும் இல்லாட்டி இந்த ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ்லேயே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த பாப்ஸ்மியர்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப பெரிய டெஸ்ட்டுன்னு எல்லோரும் நினச்சிக்க வேண்டாம். ஒரு நார்மலாக ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனால் சாதாரணமாக ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், எக்ஸாமின் பண்ணுற மாதிரி தான். அந்த டெஸ்ட் வந்து வலியோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து அந்த செல்ஸை எடுத்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி அதுலேருந்து ரிசல்ட்டை வாங்கி அது நார்மலாக அப்நார்மலான்னு சொல்லுவோம். இந்த பாப்ஸ்மியரில் வந்து இந்த CAN 1, 2, 3 இந்த ஸ்டேஜ், இது 3மே வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ். இதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ லோக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். லோக்கலாக அந்த இடத்த மட்டும் அறுவை சிகிச்சை மூலமாக நம்மளால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ அப் பண்ணுவோம். ஃபாலோ அப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்க ஃபர்தராக வந்து ஃப்யூச்சரில் வந்து குழந்தை கூட பெற்றுக்கலாம்.
ஸோ கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய அவசியன்றது 100% கிடையாது. எதை நம்ம குணப்படுத்தினாலும் அதுக்கு பின்னால் ஒரு பயம் நமக்கு இருக்கும். ஐயோ நமக்கு இப்போ தான் கேன்சர் இருந்துச்சு, இது இப்போ ஒரு இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாது, நம்ம இவங்களை குணப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு இது வந்திருக்கு, குணப்படுத்தப்பட்டது. ஆனால் திருமணமாகிற பையன் வீட்டில் போய் இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு குணப்படுத்தணும்னு சொன்னால் அந்த பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு நிறைய பேர் தயங்கக்கூடும். இது நம்ம சொசைட்டியில் உள்ள ஒரு விஷயம். ஸோ இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நோய் வந்தவர்கள் குணப்படுத்தப்பட்டால் அவருடைய பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஸ்டேஜ் 1 இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லலாம் நம்ம தேவையான ட்ரீட்மெண்ட் அடிக்குவேட் ஃபாலோஅப்லாம் பண்ணால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். மீனிங் இந்த சென்ஸ் அவங்க ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஃபாலோ அப் பண்ணணும். லைக் பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணிக்கணும், தேவைப்பட்ட கால்போஸ்கோப்பிங்கிற டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த சர்ஜரி மட்டும் பண்ணினா அந்த லோக்கலாக, தட் இஸ் கர்ப்பப்பை எடுக்காமல் கர்ப்பப்பை வாயில் இருக்கிற நோய் பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா கூட அதற்கு பிறகு அவங்க கட்டாயம் வந்து குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தாம்பத்திய வாழ்க்கைக்கும் அது ஒன்றும் இடையூறாக இருக்க போகிறது கிடையாது. பட் எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்னாக்க அதுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி அந்த லெவலுக்கு அப்போனா வந்து அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது அதிலெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக எளிதான ஒரு பிரச்சனை, ஒரு வேக்சினில் சரியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய கவனக்குறைவினால் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறதுனால இது பிரச்சனை ஆகலாம் அப்படிங்கிறதான் இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040106. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.